இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். துன்புறுத்தல் சம்பவங்களை கையாள தவறினால் தளபதியும் கமாண்டனும் பதவி விலக வேண்டும். மாமன்னர் கோரிக்கை. மலேசிய இராணுவ படையின் உயர்கல்வி கூடமான மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் தொடரும் துன்புறுத்தல் போன்ற சம்பவங்களை கையாள தவறினால் தளபதியும் இதற்கு பொறுப்பான கமாண்டனும் பதவி விலக வேண்டும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் துன்புறுத்தலினால் உயிரிழப்பு மற்றும் கடும் காயங்கள் ஏற்படும் அளவிற்கு நிலைமை மோசமாகி வருவது குறித்து மாமன்னர் தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். இராணுவ படையின் மதிப்பு மிகுந்த பல்கலைக்கழகமாக விளங்கும் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை காப்பதற்கு ஆரோக்கியமற்ற இதுபோன்ற கலாச்சாரத்திற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மாமன்னர் கேட்டுக்கொண்டார். ஓர் உயர் இராணுவ அதிகாரியை உருவாக்குவதற்கு மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடும் பயிற்சிகள் அவசியமான ஒன்று என்பதை மாமன்னர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அது பயிற்சி பெறுகின்றவர்களுக்கு கடுங்காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் ஏற்படும் அளவிற்கு நிலைமை மோசமாகிவிடக்கூடாது என்று மாமன்னர் நினைவுறுத்தினார். இதில் கவலை தரும் விஷயம் என்னவென்றால், இதுபோன்ற சம்பவங்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்படாமல் தொடர்ந்து கொண்டு இருப்பது வருத்தத்தை தருகிறது என்று மாமன்னர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு இது போன்ற சம்பவம் நீதிமன்றம் வரை சென்று இருப்பதையும் மாமன்னர் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் இன்று நடைபெற்ற மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கி உரையாற்றுகையில் மாமன்னர் இதனை தெரிவித்தார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நியாயமான இழப்பீடும் அவர்களின் வீடுகளை சீர்படுத்தி கொடுப்பதும் குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கிளாந்தான் தும்பாட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ மும்தாஸ் முகமது நவி எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார், வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்களுக்கு மாற்று வீடு கட்டிக் கொடுப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். நோயாளியை ஏற்றிக்கொண்டு சைரன் ஒலியுடன் வேகமாக சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியுடன் மிக நெருக்கமாக பின்தொடர்ந்து வந்து ஆம்புலன்ஸ் வண்டி மட்டுமின்றி பிற வாகனமோட்டிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் செயலில் ஈடுபட்ட அந்த இரு வாகனமோட்டிகளை போலீசார் அடையாளம் கண்டு இருப்பதாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். கூட்டரசு நெடுஞ்சாலையில் ஷா ஆலாமில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதை தொடர்ந்து ஒரு ஹோண்டா சிவிக் காரையும் ஒரு யமஹா மோட்டார் சைக்கிளையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் ஹோண்டா சிவிக் கார் ஓட்டுநர் பிடிபட்டுள்ள வேளையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியை போலீசார் தேடி வருகின்றனர். கூட்டரசு நெடுஞ்சாலையின் 15வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை பின்தொடர்ந்து வேகமாக சென்று விடலாம் என்ற நோக்கில் அந்த இரு வாகனமோட்டிகளும் மற்ற வாகனமோட்டிகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளனர் என்று அந்த காணொளியில் தெரிய வந்துள்ளதாக முகமது இக்பால் குறிப்பிட்டார். ஃபோர்-வீல் டிரைவ் வாகனம் ஒன்று 9 மாடுகளை மோதி தள்ளி விபத்துக்குள்ளானதில் உதவி போலீஸ்காரர் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 6 மணியளவில் ஜலான் குவாலத்திரங்கானு கொத்தபாரு சாலையின் 57வது கிலோமீட்டரில் சத்யூ என்ற இடத்தில் நிகழ்ந்தது. கிளாந்தான் பசேர்மாஸ் பகுதியை சேர்ந்த 56 வயது சேஹ் முகமது நாசிர் ஜாஃபார் என்ற அந்த உதவி போலீஸ்காரர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக சத்யூ மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜைன் மட்ரேஸ் தெரிவித்தார். சாலையில் திடீரென்று கடக்க முற்பட்ட மாடுகளை மோதி தள்ளிய டொயோட்டா ஹைலாக்ஸ் வாகனம் பின்னர் எதிர் திசையில் நுழைந்த போது எதிரே வந்த உதவி போலீஸ்காரரின் ஹோண்டா சிவிக் ரக காரில் மோதியது. இதில் கடும் காயங்களுக்கு ஆளான உதவி போலீஸ்காரர் உயிரிழந்ததாக முகமது ஜைன் தெரிவித்தார். இவ்விபத்தில் 2 வாகனங்களும் கடுமையாக சேதமுற்றன.
டொயோட்டா ஹைலாக்ஸ் வகை ஓட்டுநர் எவ்வித காயங்களின்றி உயிர் தப்பினார். சில மாடுகளும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக கிளாந்தான், திரங்கானு, பெர்லிஸ், கெடா உட்பட மலேசியாவில் 10 மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளப் பேரிடரில் இதுவரை 100 கோடி ரிங்கிட் பெறுமானமுள்ள சொத்துகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு கரை மாநிலங்கள் உட்பட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ள மக்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டி வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை கடந்த காலங்களை விட கடும் பாதிப்பை தரக்கூடியது என்று வானிலை ஆய்வுத்துறை கணித்திருந்த போதிலும் கிளாந்தான், திரங்கானு போன்ற மாநிலங்கள் மோசமான கட்டத்தை கடந்த 2 வாரங்களாக எதிர்நோக்கியுள்ளன. வீட்டை விட்டு வெளியேறி துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருப்பவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து உட்பட அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதில் அரசாங்க ஏஜென்சிகள், தன்னார்வலர்கள் கடுமையாக உழைத்து வருவது குறித்தும் டத்தோஸ்ரீ அன்வார் பாராட்டினார். மலேசிய பூப்பந்து சங்கமான BAM மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு இலக்காகியுள்ளது. தாங்கள் SPRM விசாரணைக்கு ஆளாகியிருப்பதை அச்சங்கம் உறுதி செய்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள மலேசிய பூப்பந்து சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் கடந்த வாரம் காணப்பட்ட SPRM அதிகாரிகள் குறிப்பிட்ட தகவலை பெறுவதற்கு முனைத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தகைய குற்றச்சாட்டு இருந்தாலும் SPRM மேற்கொள்ளும் விசாரணைக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக அந்த சங்கம் அறிவித்துள்ளது. தங்க கட்டிகளை பட்டுவாடா செய்யும் ஒரு ATM இயந்திரத்தை திருடியதன் பேரில் அம்பாங் ஜயா போலீசார் 3 நபர்களை கைது செய்துள்ளனர். அந்த ATM இயந்திரத்தில் இருந்த தங்க கட்டிகள் அனைத்தும் மீட்டுக்கொள்ளப்பட்டு விட்ட நிலையில் அதில் இன்னமும் தங்கக்கட்டி இருப்பதாக கருதிய அந்த 3 நபர்களும் அதனை களவாடி சென்று அதில் ஒன்றுமே இல்லாததைக் கண்டு அதிர்ந்து போயினர். தங்க கட்டிகளை வழங்கும் ATM திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். 5 கிராம் தங்க கட்டிகளை தரும் வகையில் அந்த ATM இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 23ஆம் தேதி காலை 9:50 மணியளவில் அந்த ATM இயந்திரம் களவாடப்பட்டது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அம்பாங்கில் உள்ள ஒரு பேரங்காடியில் இருந்த அந்த ATM இயந்திரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தை போலீசார் சோதனையிட்டனர். ஒரு லாரியை பயன்படுத்தி அந்த ATM இயந்திரம் களவாடப்பட்டு இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இச்சம்பவம் தொடர்பில் 17க்கும் 41க்கும் இடைப்பட்ட வயதுடைய மூவர் கோலாலம்பூரில் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள